இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 30வது ஞாயிறு, ஆண்டு சி ஆக இந்த வார மறையுரையை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். இந்த வார மறையுரையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாழ்ச்சியே தாரக மந்திரம், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தாழ்ச்சி அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஒரு பாடத்தை இன்றைய மறையுரையின் மூலமும் வாசகத்தின் மூலமும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது மறையுரைக்குள் நாம் செல்வோம். குழந்தை திருச்சம்மாளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவர்கள் இன்று மறை வல்லுனர் என்று போற்றப்படுபவர்கள். ஆனால் அதேவேளை இவர்கள் பணி 4 சுவர்களுக்குள் முடிந்துவிட்டன. இன்று இவரை பற்றி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? தெரேசாள் சிறு வயதில் மடத்திலே சேர்கின்றார். தன்னை மற்றவர்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள முற்படுகின்றார். ஆனால் அங்கு அனைவரும் பெரியவர்களாக இருக்கின்றார்கள், அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள், ஞானத்தில் வளரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், ஜெபத்தில் அதிக ஈடுபாடு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். திறமையும் இருக்கிறது, ஜெபமும் இருக்கிறது, குழுவாழ்வும் இருக்கிறது என்று பலவற்றை பார்த்து அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதேவேளை தெரேசாவிடம் பல திறமைகள் இருந்தன. நாடகம் எழுதினார், எழுத்துக்கள், நடிப்பு என்று பல திறமைகள் இருந்தன. ஆனால் அவற்றை அவர் மிகைப்படுத்தவில்லை. அவர் மற்றவர்களிடம் அதை பெரிதாக காட்டிக்கொள்ளவும் இல்லை. மற்றவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டாரோ அதுபோல தன்னையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அவர் சொல்லுகின்றார், நான் பாவி, நான் சிறியவள் என்று அவள் எண்ணுகின்றாள். ஜெபத்தின் பொழுது இவ்வாறு ஜெபிக்கின்றாள், என்னால் மற்றவர்கள் போல் பெரிய காரியமெல்லாம் செய்ய முடியாது, நான் சிறிய காரியங்களை அன்போடு செய்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார். ஆண்டவரும் அதற்கு அவள் மீது கருணை கூறுகின்றார். காரணம் என்ன? இறைவன் நாம் எப்பொழுது தாழ்ச்சியோடு வேண்டுகிறோமோ அப்பொழுது நம்முடைய குரலை உடனடியாக கேட்கின்றார். ஆனால் தற்பெருமையோடு நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய குரலை அவர் கேட்பதில்லை. ஆக தெரேசா தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தன்னால் எது முடியுமோ, சிறிய காரியம் என்றால் சிறிய காரியத்தை செய்து கடவுளுக்கும் அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு என்று சொல்லுகின்ற பொழுது அவள் தனது தோல்வி, தனது பலவீனம் இவற்றையெல்லாம் ஒத்துக்கொள்ளுகின்றாள். என்றால் உங்களுடைய பலவீனத்தையும் உங்களுடைய தோல்வியை நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அங்கே தாழ்ச்சி இல்லை என்று பொருள். ஆகவே இவள் தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய தவறு, தன்னுடைய பலவீனம் இவற்றையெல்லாம் ஒத்துக்கொள்கின்றார். கடவுளுடைய இரக்கம் எப்பொழுதும் எனக்கு வேண்டும் என்று எண்ணக்கூடியவளாக இருக்கின்றார். இதுதான் அவள் காட்டிய சிறுவழி. இதனால் அவள் இன்று உலகெங்கும் போற்றப்பட்டு கொண்டும் பேசப்பட்டு கொண்டும் இருக்கின்றார். இந்த ஆண்டு நாம் அவளுடைய 100ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டும் இருக்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே இதைத்தான் நமக்கு தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றார். அங்கே 2 மனிதர்கள் கோவிலுக்கு வருகின்றார்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று வரி வசூல் செய்யக்கூடியவர். இந்த இருவரும் கோயில் முன்பாக நின்று ஜெபிக்கின்றார்கள். ஜெபிக்கின்ற பொழுது பரிசேயர் என்ன செய்கின்றார்? பரிசேயர் சொல்லுகின்றார், நான் மற்றவர்களைப் போல இல்லை, நான் மற்றவர்களை விட சிறந்தவனாக இருக்கிறேன். அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். கடவுள் முன்பு தன்னை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது அங்கு தற்பெருமையும் சேர்ந்து வருகிறது. நான் நல்லவன் என்று ஆண்டவர் முன்பு சென்று முறையிட்டால் ஆண்டவர் எப்படி நமக்கு செவி கொடுக்க முடியும்? அப்படி என்றால் நான் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கவில்லை, நான் என்னிடமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று பொருள்படுகிறது. நான் பேசுகின்ற வார்த்தைகள் என்னோடு முடிந்து விடுகிறதை உடைய அது கடவுளை சென்று அடைவதில்லை என்பதுதான். பல நேரங்களில் நாமும் இது போன்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள தயங்குகிறோம். கணவன் மனைவி இடையாக இருக்கலாம், நண்பர்களிடையாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் இடையாக இருக்கலாம். தவறை ஒத்துக்கொள்ள தயங்குவது. நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத தப்பா நான் செஞ்சுட்டேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்கிறீர்கள். அது கடவுள் முன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மன்னிப்பு கேட்க தயங்குவது. நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? குடும்பத்துக்குள்ள மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது.
அதுபோல உதவி தேவைப்பட்டாலும் மற்றவர்களிடத்திலே நான் உதவி கேட்க விரும்புவதில்லை. அவங்க விருப்பப்பட்டால் வந்து செய்யட்டும், நானாக போய் கேட்க மாட்டேன். நான் என்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க முடியாது என்று நான் என்ற அகந்தையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. காரணம், நான் என்ற அகந்தை. நான் ஏன் தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் எழலாம். நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் வரலாம். நான் ஏன் உதவி கேட்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் வரலாம். இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? நானும் ஒரு சில நேரங்கள் கேட்டிருக்கிறேன். தவறு செய்வதை ஒத்துக்கொண்டால் தன்மானம் போய்விடும் என்ற கலக்கம், மன்னிப்பு கேட்டால் மரியாதை போய்விடும் என்ற நினைப்பு, எனக்கு தேவையானதை மற்றவர்கள் அறிந்து செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு மனோபாவம், இதுதான் சுயநலத்தின் வெளிப்பாடு. இந்த பரிசேயரிடமும் அதுதான் இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பரிசேயர் ஜெபித்தது கடவுளுக்கு கேட்கவில்லை, அவருடைய வார்த்தைகள் விண்ணகம் சென்று அடையவில்லை என்று சொல்லுகின்றார். காரணம், இங்கே தாழ்ச்சிக்கு இடமில்லை. இதனுடைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம், சீராக்க ஆகமத்திலே ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர், அவர்களுடைய மன்றாட்டு முகில்களையும் எட்டும். தன்னை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். ஆக தாழ்ச்சியுள்ள மனிதர்களுடைய வார்த்தைகள் இறைவனை எளிதாக சென்றடையும் என்பதுதான். ஆக நீங்கள் பல நேரங்களில் சொல்லுவீங்க, நான் ஜெபிச்சேன், ஆனால் ஆண்டவர் என்னுடைய வார்த்தைகளை கேட்கல. நான் கத்தினேன், குரல் எழுப்புனேன், கோயிலில் போய் உட்கார்ந்தேன், ஜெபமாலை செஞ்சேன், எல்லாம் பண்ணினேன், கடவுள் கேட்க. எப்படி கேட்பாரு? நீங்கள் உங்களிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் என்று அகந்தை விடுவதற்கு நீங்கள் தயாராக இல்லையே. நீங்கள் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கேட்டால் மட்டும்தான் அது கடவுளுடைய குரலுக்கு காதுகளுக்கு இட்டு செல்லும். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கடவுள் தாழ்நிலையில் உள்ளவர்களுடைய குரலை கேட்கின்றார். அந்த தாழ்நிலையில் உள்ளவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, கைவிடப்பட்டோர், கணவனை இழந்தவர், பெற்றோர் இழந்தவர்கள், இவர்கள் ஏற்கனவே துன்பத்தில் துவண்டு கொண்டிருப்பார்கள். அந்த துன்பத்தில் இருக்கின்ற அந்த மனிதர்கள் கடவுளை நோக்கி குரல் எழுப்புகின்ற பொழுது அவர்களுடைய குரலுக்கு அவர் செவி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர்களுக்கு விண்ணக வாசல் எளிதாக திறக்கப்படும் என்றுதான். இதைத்தான் இயேசு அந்த வரி தண்டுபவரை வைத்து சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார். காரணம், அந்த வரி தண்டுபவர் என்ன செய்கின்றார்? கோவிலுக்கு முன் வருகின்றார், கைகளை கட்டிவிட்டு தலையை குனிந்து கொள்ளுகின்றார். தலை நிமிர்ந்து ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூடிய அவருக்கு தனக்கு தகுதி இல்லை என்று எண்ணுகின்றார். யாரையும் அவர் ஒப்பிட்டு பார்க்கவும் இல்லை. மாறாக, ஆண்டவரே, நான் பாவி என்று கூறி தன்னை முழுவதுமாக சரணடைகின்றார். அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அது குருக்களாக இருக்கட்டும், அருட்சகோதரிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், கடவுள் பயம் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த கேள்வி நான் என்னை பார்த்தும் தான் கேட்கின்றேன். ஏனென்றால் நாம் இந்த யூதர்கள் ஒரு காலத்தில் சொன்னது போன்று, நாங்களெல்லாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆகவே எங்களுக்கு மீட்பு டைரக்டாக கிடைக்கும்னு சொன்ன போல, நம்மளும் பல நேரங்களில் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம திருமுழுக்கு பெற்றுட்டோம், இந்த உறுதி பூசல் கிடச்சிருச்சு, நற்கரணை பெற்று கொண்டு இருக்கிறோம், எல்லாம் நமக்கு எல்லாம் ரூமெல்லாம் ரெடியாக இருக்குது, இப்போ நம்ம இறந்து போனோன்னே அங்கே கரெக்டாக உள்ள ஆண்டவர் விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே கடவுள் விரும்புகின்ற அந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? தாழ்ச்சி நிறைந்த மனம் நிறைந்தவர் உள்ளவர்களாக இருக்கின்றோமா? தவறை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த தன்னை தாழ்த்துகின்ற பண்பு உள்ளவர்கள் உயர்த்தப்படுவார்கள், தன்னை உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். இதுதான் இந்த நற்செய்தியினுடைய இறுதிப் பகுதியாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் தாரக மந்திரம் என்னவென்றால் தாழ்ச்சி. தவறு செய்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுங்கள், நீங்கள் தவறு செய்தால் மன்னிப்பு கேளுங்கள். மற்றவர்கள் பேசியது சரியாக கேட்கவில்லை என்றால், நீங்கள் பேசியது சரியாக கேட்கவில்லை, சரி மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் என்று கேளுங்கள். உங்களை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் சண்டைகளை உருவாக்காதீர்கள்.
நான் என்ற அகந்தை விடுத்து, ஆண்டவரே, நான் தாழ்நிலையில் உள்ளவன், பாவி, தகுதியற்றவன் என்று ஆண்டோர் முன்பாக ஏற்றுக்கொள்வதற்கு முற்படும். இன்றும் வாழும் எல்லாம் இல்லை இறைவா, நாங்கள் இந்த பரிசேயரை போன்றல்லாமல் வரி தண்டுவோரை போன்று தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் கொண்டவர்களாக உம்மை நோக்கி கூக்குரல் எழுப்பவும், உம்மோடு உறவு கொள்ளவும், அந்த தாழ்ச்சியை மற்றவர்களோடு வாழ்ந்து காட்டவும் வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.